அக்கா, நான் லெசனை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். நீங்க என்னடானா என்ன வேலை பார்க்க சொல்றீங்க? சீக்கிரம் அந்த துணியை கொடு. இந்தாங்க. என்னடி நீ? நிர்மலா, சொல்லுங்கப்பா. சர்மா அங்கிள் வந்திருக்காரு. தோ வரேன்ப்பா. காலையிலேயே சர்மா அங்கிள் எதுக்காக வந்திருக்காரு? எனக்கு என்ன தெரியும், பாத்துட்டு வரேன் இரு. நல்லா கேட்டுக்க. அப்பா அம்மாவுக்கு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. பையன் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறான். பாக்குறதுக்கு அழகா லட்சணமா இருப்பான். அஜ்மர்ல அவனுக்கு ஒரு சொந்த வீடு ஒண்ணு இருக்கு. ஒருவேளை நிர்மலாவுக்கு மட்டும் அந்த பையன் கூட கல்யாணம் ஆச்சுன்னா அங்க அவளை ராணி மாதிரி அவன் பார்த்துப்பான். அண்ணே, அப்படின்னா உடனே பேசி முடிச்சிருவோம். நான் என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்றேன். எதுலையுமே குறை வைக்க மாட்டேன். அந்த விஷயத்தெல்லாம் விடுப்பா, நான் பாத்துக்கிறேன். ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கு. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாங்க. வணக்கம் அங்கிள். வணக்கம்மா, உட்காருமா. இங்க பாருங்க, ரொம்ப யோசிச்சீங்கன்னா பையன் நம்ம கையை விட்டு போயிருவான். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. என் பொண்ணுக்கு என்னென்ன பண்ணணுமோ நல்லா பண்ணிடுறேன். குடிங்க. அக்கா, என்னாச்சு? அப்பாக்கு தான் ஒண்ணுமே புரியல. உனக்கு என்னாச்சு? யாருன்னே தெரியாம முகத்தை கூட பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ எப்படி ஒத்துக்கிட்ட? நீ என்ன 1971 ஹீரோயினியா என்ன? உனக்கு என்ன பைத்தியமா? அப்பா நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு உனக்கு தெரியும்ல. அவர் என்ன முடிவெடுத்தாலும் அது கரெக்டா தானே இருக்கும். அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நாமளும் நம்ம மூளையை பயன்படுத்தணும்ல. நீ ஒண்ணு பண்ணு, அப்பா கிட்ட போ. அப்பா என்ன சொன்னாலும் அதை நான் ஒத்துக்கிறேன். ஓகே? அக்கா, இன்னும் 15 நாள்ல நீ ரொம்ப தூரமா போயிடுவ. அப்புறம் நான் என்ன ஆவேன்? அம்மா போயிட்டாங்க. அப்புறம் அப்பா என் பேச்ச கேக்குறதே இல்ல. நாளெல்லாம் நான் தனியாவே இருக்கணும். நீ இல்லாம என்னால எப்படி இருக்க முடியும்? இப்ப என்ன தேய்க்கணுமா வேண்டாமா? வச்சுக்கோ. இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிட்டு உன் மாமியார் வீட்டுக்கு போயிடுவ. ஓம் ஈம் கரிமயம் குபேரஜ்மி ஏகமதாரணே தனார்ஜினேஷ் வாகே சர்வ கல்யாணதாரம் சர்வ வாபத்கனே வாரகம் அபரகர்ணா மூர்த்தி ஆஞ்சநேய மாமியகம் ஆஞ்சனா கர்ப்பசம்பூரம் குமார பர்மசாரினோ துஷ்விநாசாய கணம் வாஸ்மகே ஸ்ரீ ராமதூது மகாதீர் நமஸ்துதே. பொண்ணு கையை பிடிச்சிக்கோங்க. நான் சொல்றத சொல்லுங்க. நான் வாழ்நாள் முழுக்க உன் கையை எப்பவுமே நான் விட மாட்டேன். நான் வாழ்நாள் முழுக்க உன்னோட கையை விட மாட்டேன். ஆரோக்கியமான குழந்தைகளுக்கு, ஆரோக்கியமான குழந்தைகளுக்கு நல்ல அப்பா அம்மாவா நாங்க இருப்போம். என்னைக்குமே என்னைக்குமே நாங்க பிரியாம இருப்போம். நாங்க பிரியாம சொர்க்கத்துல இந்திரவர்ணா எல்லா தேவதைகளுக்கிட்டையும் எல்லா தேவதைகளும் எங்க குடும்ப வாழ்க்கைக்காக ஆசீர்வதிக்க வேண்டிக்கிறேன். அவங்க நெத்தியில இந்த குங்குமத்தை வச்சு விடுங்க. சுரேந்தர், நிறுத்து. எழுந்துரு சுரேந்தர், எங்க கூட வா. எல்லாரும் கிளம்புங்க. ஷர்மா அண்ணா, நீங்களும் எங்க கூட வாங்க. என்ன திடீர்னு கல்யாண மாடியிலிருந்து மாப்பிள்ளைய கூட்டிட்டு போறாங்க? ஏதோ பிரச்சனை போல இருக்கு. இங்க பாருங்க, இது என் பொண்டாட்டியோட நகை. இந்த நகையை நான் என் சின்ன பொண்ணு கல்யாணத்துக்காக வச்சிருக்கேன். அட, இதோட விலை கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். இதெல்லாம் சரிதான் சம்பந்தி. மத்த 8 லட்சத்துக்கு என்ன பண்ண போறீங்க? 6 மாசத்துக்குள்ள கொடுத்துட்றேன். இங்க பாருங்க சம்பந்தி, உங்களோட மானம் போக கூடாதுன்றதுக்காக இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை சொன்ன காசு சொன்ன டைம்குள்ள வரல, உங்க பொண்ணை வாழா வெட்டியா திரும்ப உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவேன். அப்புறம் உங்க செல்ல பொண்ணை உங்க வீட்லயே தான் வச்சிருக்கணும். அந்த மாதிரி நிலைமையெல்லாம் எப்பவும் வராது. இவரை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சுரேந்தர், போட்டுக்கோ. தலைப்பாக்கையை போட்டுக்கோ. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம்.
சீக்கிரம் போட மச்சான், இல்லைன்னா விடிஞ்சிட போகுது. அதுக்கப்புறம் முதல் இரவுக்கு பதிலா முதல் பகல் தான் கொண்டாட முடியும். சரிடா, நீங்களே வீட்டுக்கு கிளம்புங்க. நாளைக்கு பார்க்கலாம். சரிடா, பாய். சுரேந்தர், சொல்லுங்கப்பா. இங்க பாருப்பா, வீடு, நிலம், பொண்டாட்டி, இது மூணுமே நாம நம்ம கைப்பிடிக்குள்ள வச்சிருக்கணும். ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி நீ அவளை மிரட்டி பயமுறுத்தி எப்படியாவது கட்டாயப்படுத்தி உன் கைக்குள்ள கொண்டு வந்துட்டேனா அப்புறம் வாழ்நாள் முழுக்க சுவையா சாப்பிடலாம். இல்லைனா நீ சொம்ப தூக்கிட்டு வெளியில தான் நிக்கணும், தெரிஞ்சுக்க. இந்தா என்னுடைய சிங்க குட்டினே நிரூபி. இப்ப உள்ளப்பா. நல்லா இருப்பா. இப்பயாச்சும் உன்னோட முந்தானை எடு. என்கிட்ட எதுக்கு வைக்கப்படுற? நான் உன்னோட புருஷன், சரியா? சொன்னது கேட்கலையா? சொர்க்கத்திலேருந்து வந்த தேவதை மாதிரி எல்லாம் இல்ல. ஆனா நீ இந்த மாதிரி வேலைக்கு சரிப்பட்டு வருவ. சுமார், நான் ஏற்கனவே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். விடிஞ்சிடும். ரொம்ப நடிக்காத. என்ன விடுங்க. இங்க பாரு, எனக்கு கோவம் வந்துடும். எனக்கு மட்டும் கோவம் வந்துருச்சு, உன் சினுங்கெல்லாம் பார்த்து நான் சும்மா இருக்கிற ஆள் கிடையாது. நான் ஆம்பளை. என்ன விடுங்க. நானும் அதே தான் சொல்றேன். முதலிரவு நடக்கட்டும். அதுக்கப்புறம் நான் நாள் முழுக்க உன்னை தூக்கிக்கிட்டே வா சுத்த போறேன். வா. உன் சினுங்களையும் கோபத்தையும் உங்க அப்பனுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிடு. இல்லைன்னா உன்னை டிக்கெட் இல்லாம திரும்ப அனுப்பிடுவேன். மேடம், இவங்களுக்கு எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. நீங்க கொஞ்சம் இந்த ரிப்போர்ட்டை பாருங்க. இவளோட ஒரு கையோட விரல் ரொம்ப மோசமா உடைஞ்சிருக்கு. தலையிலயும் பெரிய காயம் பட்டிருக்கு. ரத்தம் கட்டி போயிருக்கு. ஒருவேளை 2 நாள்ல ரெக்கவர் ஆகலனா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். இவங்கள பத்தி எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்ல. யாருமே இவங்களை தேடி வரல டாக்டர். சொல்லணும்னா யாருக்கு சொல்றது? ஏன்னா சில மருந்து வெளியில இருந்து கொண்டு வரணும். நம்ம ஹாஸ்பிடல் இது இல்ல. நான் காசு கொடுக்கறேன், நீங்க கொண்டு வர சொல்லுங்க. இவளை காப்பாத்த எல்லா முயற்சியும் நான் பண்றேன். ஓகே டாக்டர். சுரேந்தர், சுரேந்தர்,
சுரேந்தர் தள்ளிப்படு. என்னங்க வாழ்த்துக்கள்ங்க, பெட்ஷீட்ல கரை இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியும்ல? கல்யாணம் வரைக்கும் பொண்ணு கன்னியா தான் இருந்திருக்கா. தள்ளுங்க. போய் குளிச்சிட்டு துணியை மாத்திக்கிட்டு கிச்சனுக்கு வந்துரு. உங்க அம்மா சாகறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன கத்து கொடுத்துருக்காங்க நான் பாக்குறேன். வாங்க போலாம். நிர்மலா செல்லம், நீ நல்லா இருக்கியாமா? ஆமாப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா பேசுனது போதும் சம்பந்தி. நான் உங்க பொண்ணை சாப்பாடு போட்டு குண்டா கொழு கொழுன்னு தான் வளர்த்து வச்சிருக்கேன். ஆனா நீங்க காசு கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துட்டு இன்னும் கொடுக்காம இருக்கீங்க. இங்க பாருங்க, இந்த முறை அறுவடை முடிஞ்சதும் உங்க காசை நான் கண்டிப்பா கொடுத்துட்றேன், கவலைப்படாதீங்க. காசு கொடுக்கறேன்னு தான் பேசிருக்கீங்க. நீ அறுவடை பண்ணி கொடுப்பியோ கொள்ளை அடிச்சு கொடுப்பியோ, நீங்க ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட சொன்ன காசை கொடுத்துருங்க. இல்லைன்னா உங்க செல்ல பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிடுவேன், பாத்துக்கோங்க. முடிவு உங்க கையில. ஹலோ ஹலோ, இங்க நின்னுகிட்ட என்னடி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க? ஆ? இங்க வந்து உங்க அப்பனா வேலை செய்வான். கிச்சனுக்கு போடி. இந்த மாதிரி பேராசை பிடிச்சவங்களுக்கு அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குப்பா? அட இவங்க இவ்வளவு பேராசை பிடிச்சவங்கன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? மாப்பிள்ளைக்கு நிறைய சொத்து இருக்குன்னு சர்மா அங்கிள் சொன்னதுனால தான் நான் நம்பினேன். அப்புறம் கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சரிதான்ப்பா. அந்த சொத்தும் அக்காவுக்கு பயன்பட போறதில்ல, கவர்மெண்ட் வேலையும் பயன்படல. அந்த வீட்ல என் அக்காவை அவங்க சந்தோஷமா பாத்துக்கிறாங்களான்னு கூட எனக்கு தெரியலப்பா. அப்பா, என் பொண்ணு எங்க? அட உன் பொண்ணு ஒரு ஓடுகாளி. அவ எவன் கூடயோ ஓடிட்டான். நீ போய் சொல்ற. என் பொண்ணு எங்கன்னு உண்மையை சொல்லு. இத கண்டுபிடிக்கிறதுக்கு தானே போலீஸ்ல எங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்த. நீ ஏதாச்சும் கேட்கணும் அவங்கள கேளு. அவங்களும் இப்போ உங்ககிட்ட காசு வாங்கிட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும், என் பொண்ணு அப்படி கிடையாது. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. உனக்கும் அந்த சுரேந்தருக்கும் தானே இப்போ கல்யாணம் நடந்துச்சு. ஆமாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? அவன் முதல்ல என் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ உன் கழுத்தில் இருக்கே இந்த தாலி முதல்ல என் பொண்ணு கழுத்தில் இருந்துச்சு. நீ சுரேந்தரோட 2வது மனைவி. இவங்க எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க. ஆனா இவங்க யாருங்கிற உண்மையை எல்லாருக்கும் கொண்டு வருவேன். மரியாதை வீட்டை உங்க விட்டு யாரையும் வெளியே சும்மா போ. விட மாட்டேன். போங்கடா. என் பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். உங்க யாரையும் விட மாட்டேன்டா. நீங்க நின்னு என்னடி கேட்டுட்டு இருக்க? உள்ள போ, போய் துணி துவை. இவனால எல்லாம் நாசமா போச்சு. ஆமா உண்மைதான், எனக்கு முதல்லயே கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? டைவர்ஸ் வேணுமா இல்ல உன் அப்பா வீட்டுக்கு போய் உட்காரணுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. இங்க பாரு, இன்னொரு புது விஷயம் சொல்லட்டுமா? உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு வேற ஒரு அஃபேர் இருக்கு. அதை விடவும் மாட்டேன். நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. அப்ப எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? வெளியே பிரியாணி சாப்பிட்றதுல என்ன இருக்கு? ஆனா தினமும் பிரியாணி சாப்பிட்டாலும் போர் அடிச்சிடும்ல. வீட்டுல சாப்பிட்டாதான் ருசி. அதுக்கு தான் கவர்மெண்ட் வேலையில இருக்கேன். கவர்மெண்ட் வேலையா வெளியே போக வேண்டியது இருக்கும். வெளியே சாப்பிட்டு தானே ஆகணும். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதுல? புரிஞ்சுக்கிட்ட. வா, வீட்டு சாப்பாடு போடு. என்ன விடுங்க. என் தாகத்தை தீத்தி வை. இங்க பாருங்க, நான் 2 மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன். இந்த முறை வயல்ல பூச்சி பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி எனக்கு மட்டும் நடக்கல, எல்லா விவசாயிங்க நிலைமையும் இதுதான். அப்படியா? 1 வருஷம் ஆகியும் நீங்க சாக்கு சொல்றத நிறுத்தல. சாக்கு சொல்றதையும் நிறுத்தல, காசும் கொடுக்க மாட்டீங்க. இங்க பாருங்க, கவர்மெண்ட்ல இருந்து இதுக்கான காசு வந்ததும் அதை நான் அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓஹோ, அப்படியா? சாக்க நீங்களே வச்சுக்கோங்க. இப்ப நான் காசோட வட்டியும் வாங்க போறேன். உன்னோட செல்ல பொண்ணு தான் அந்த வட்டியை தீக்க போறா.